வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குமுதா. உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுட்டி வில்லேஜ் டிவி. இங்கே உங்களுக்காக அழகான கிராமத்து கதைகள், மனதை தொடும் நீதி கதைகள், சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் குடும்ப கதைகள் காத்திருக்கின்றன. அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்தி சுட்டி வில்லேஜ் குடும்பத்தில் இணைந்திடுங்கள். வாங்க, இன்றைய இனிய கதைக்குள் போகலாம். ஒரு அழகான கிராமத்தில் ராமசாமி மீனாட்சி தம்பதியருக்கு கார்த்திக் என்ற ஒரே மகன் பிறந்தான். அமைதியும் அன்பும் கொண்ட கார்த்திக் தன் தந்தை மறைந்த பிறகு தாய் மீனாட்சியை தன் கண் இமை போல காத்து வந்தான். சில வருடங்கள் கழித்து கார்த்திக்கு கவிதா என்ற நற்குணங்கள் நிறைந்த பெண்ணுடன் திருமணம் முடிந்தது. புகுந்த வீட்டிற்கு வந்த கவிதா மாமியார் மீனாட்சியை தன் சொந்த தாயாகவே நினைத்து வீட்டு வேலைகள் அனைத்தையும் இன்முகத்தோடு செய்து முடித்தாள். ஆரம்பத்தில் மீனாட்சியும் மருமகளிடம் அன்பாக நடந்து கொண்ட போதிலும் நாட்கள் செல்லச் செல்ல அவள் மனதில் ஒரு தேவையற்ற பயமும் பொறாமையும் துளிர்விட்டது. மகன் இனி தன்னை விட மருமகளுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பானோ என்ற சந்தேக எண்ணம் மீனாட்சிக்குள் மெல்ல மெல்ல வலுத்தது. அந்த பயத்தின் விளைவாக மீனாட்சி பொய்யான காரணங்களைச் சொல்லி கார்த்திக்கின் மனதில் கவிதாவை பற்றி தவறான பிம்பத்தை உருவாக்கத் தொடங்கினாள். ஒருநாள் கார்த்திக் வேலை முடிந்து வந்ததும், "கவிதா, உனக்கு சாப்பாடு கூட எடுத்து வைக்காமல் தன் அறையில் உட்கார்ந்திருக்கிறாள்" என்று மீனாட்சி பொய் சொல்ல கவிதா எவ்வளவோ விளக்கியும் கார்த்திக் அம்மாவின் பேச்சை மட்டுமே நமைவி மனைவியை கடிந்து கொண்டான். இதை பயன்படுத்திக் கொண்ட மீனாட்சி, "கவிதா என்னை மதிப்பதே இல்லை, நான் சொல்வதை கேட்பதில்லை" என தினமும் சிறு சிறு விஷயங்களை பெரிதாக்கி மகனிடம் ஊதி பெருக்கினாள். மாமியார் மருமகளிடையே நடக்கும் உண்மைகள் தெரியாமல் அம்மாவின் சொற்களை மட்டுமே நம்பிய கார்த்திக்கால் கவிதாவிடம் தினமும் சண்டைகள் அதிகரித்தன. கவிதாவின் நியாயமான விளக்கங்கள் எதுவுமே கார்த்திக்கின் காதில் விழவில்லை. ஒரு கட்டத்தில் மனமுடைந்த கவிதா தன் புகுந்த வீட்டில் தொடரும் இந்த அமைதியின்மையை தவிர்க்க எண்ணி, "நான் கொஞ்ச நாள் என் அம்மா வீட்டிற்கு செல்கிறேன். நான் இருந்தால் உங்களுக்கும் அம்மாவுக்கும் இடையே பிரச்சனைதான் வரும்" என்று கூறி கண்ணீருடன் வீட்டை விட்டு வெளியேறினாள். கார்த்திக்கும் அவளை தடுக்கவில்லை. கவிதா சென்ற பிறகு வீட்டில் மீனாட்சியும் கார்த்திக்கும் மட்டுமே இருந்தனர். ஆனால் சில நாட்களிலேயே வீட்டின் இயல்பு நிலை தலைகீழாக மாறியதை கார்த்திக் உணர்ந்தான். கவிதா இருந்தவரை காலை உணவு முதல் இரவு உணவு வரை அனைத்தும் தடையின்றி கிடைத்த சூழல் மாறி இப்போது எந்த வேலையும் சரியாக நடக்கவில்லை. அப்போது ஒரு நாள் அலமாரியை சுத்தம் செய்த கார்த்திக்கு கவிதா எழுதி வைத்த ஒரு பழைய கணக்கு நோட்டு கிடைத்தது. அதில் கவிதா வீட்டுச் செலவுகளை துல்லியமாக எழுதியிருந்ததோடு மீனாட்சிக்கு தேவையான மருந்துகள், அவளுக்கு பிடித்த உணவுகள், அவளுக்காக வாங்கிய சேலைகள் என எல்லாவற்றையும் எவ்வளவு அக்கறையோடு கவனித்துக் கொண்டாள் என்பது வெளிப்படையாக தெரிந்தது. இதை பார்த்து கார்த்திக் அதிர்ச்சியடைந்த வேளையில் பக்கத்து வீட்டு பாட்டியும் கார்த்திக்கை சந்திக்க நேர்ந்தது. "தம்பி, கவிதா மிகவும் நல்ல பொண்ணு. உன் அம்மாதான் உன்னிடம் சில விஷயங்களை தவறாகச் சொல்லி உங்களை சண்டை போட வைக்கிறார்கள். அதை நானே பலமுறை பார்த்திருக்கிறேன்" என்று உண்மையை கூறினார். இதை கேட்டு மனம் உடைந்த கார்த்திக் நேராக வீட்டிற்கு வந்து தாய் மீனாட்சியிடம் கோபமும் வேதனையுமாக விசாரிக்கத் தொடங்கினான். "அம்மா, கவிதா உண்மையிலேயே உங்களை அவமானப்படுத்தினாளா? உங்களை ஒழுங்காக கவனிக்கவில்லையா?" என்று கார்த்திக் அழுத்தம் கொடுத்து கேட்டபோது மீனாட்சி தன் தவறுகளை இனி மறைக்க முடியாமல் கண்ணீருடன் உண்மையை ஒப்புக்கொண்டாள். "கார்த்திக், நீ என்னை விட்டுவிட்டு கவிதாவை மட்டுமே நேசித்து விடுவாயோ என்று பயந்துதான் நான் உங்கள் இருவருக்கும் இடையே சண்டை வரும்படி பொய் பேசினேன்" என்று கதறி அழுதாள். "நான் உங்களை ஒருபோதும் கைவிட்டிருக்க மாட்டேனே அம்மா. அதற்காக என் மனைவியை ஏன் காயப்படுத்தினீர்கள்?" என்று கார்த்திக் ஆதங்கப்பட்டான். தன் தவறை முழுமையாக உணர்ந்த மீனாட்சியை அப்படியே விட்டுவிட்டு கார்த்திக் உடனே கவிதாவின் தாய் வீட்டிற்குச் சென்று மனைவியிடம் மன்னிப்பு கேட்டான். "உன்னை நம்பாமல் அம்மா சொன்னதை மட்டும் நம்பிவிட்டேன். நீ என் குடும்பத்திற்குச் செய்த நல்ல விஷயங்களை நான் புரிந்து கொள்ளத் தவறிவிட்டேன்" என்று கூறி கவிதாவை மீண்டும் தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான். வீட்டிற்கு வந்த மருமகளின் கைகளை பிடித்து கொண்ட மீனாட்சி, "என்னை மன்னித்துவிடு அம்மா. உன்னை மருமகளாக பார்க்காமல் என் மகனிடமிருந்து உன்னை பிரிக்க நினைத்து விட்டேன். ஒரு குடும்பத்தை அன்புதான் இணைக்க வேண்டுமே தவிர பொறாமை அல்ல என்பதை இன்று புரிந்து கொண்டேன்" என்று உருக்கமாக கூறினாள். கவிதாவும் தன் மாமியாரை கட்டிப்பிடித்து மன்னித்து அந்த குடும்பம் மீண்டும் சந்தோஷத்தில் திளைத்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோன்ற அழகான கிராமத்து கதைகள், நீதி கதைகள் மற்றும் குடும்ப அனிமேஷன் கதைகள் பார்க்க எங்கள் சுட்டி வில்லேஜ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நான் உங்கள் குமுதா. மீண்டும் ஒரு அழகான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை
சந்தோஷமாக இருங்கள்.